குர்ஆனை படிக்க தெரியாத சமூகம். இதை விட வேற கேவலம் என்ன இருக்கு? முஸ்லீமா பிறந்து முஸ்லீமா வளர்ந்து முஸ்லீமா மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆனை ஓத தெரியாமல் மௌத்தான சமூகம் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? கடைசி வரைக்கும் குர்ஆன் எந்த வகையிலும் ஆண்கள் பெண்களை விட கேவலமானவர்கள் கிடையாது. உயிரோடு குழந்தைகளை புதைக்கக்கூடிய காலம் இருந்துச்சு இதே மக்காவில். குழந்தை பிறந்துச்சா அந்த குழந்தைய வளர்க்க முடியாது, அந்த குழந்தைய வழிகாட்ட முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான முறையில் காலம் இருந்துச்சு. அந்த காலம் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். குழந்தையை தடுக்காத, கொலை செய்யாத. யா ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி கேட்குறீங்க? யா ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி கேட்குறீங்க? எப்படி தலை வரணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி செருப்பு போடணும், எப்படி பாத்ரூம் போனால் சுத்தப்படுத்தணும், எதையுமே விட்டு வைக்கல. எல்லாத்தையும் சொன்னீங்க. திருக்குறளே நான் பெரிய பணக்காரன், நான் லட்சாதிபதி, நான் கோடீஸ்வரன், யாரோ வேணாலும் இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு முன்னால் எல்லா மக்களும் சரி சார், சரி சார். நீ வெள்ளையா இருக்கிறியா முன் சஃப்ல நில்லு, கருப்பா இருக்கிறியா பின் சஃப்ல நில்லுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. பிலால் ரலியல்லாஹு தஆலா கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் காபாவுக்கு மேலே நின்று அதான் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அல்லாஹு தஆலா உடனடியாக அவருடைய பாவத்தை என்ன செஞ்சான்ல? உடனடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். இன்னைக்கு இஸ்லாமியர்களை பார்த்தால அடிக்கிறான். தாடி வச்சிருக்கிறியா அடிக்கிறான், தலையில தொப்பி போடுறியா அடிக்கிறான், பள்ளி வாசலை உடைக்கிறான். காரணம் என்ன? முஸ்லிம்களாக வாழல.